அம்மா என்னம்மா ஆச்சு? ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன. ஆமா பிரகாஷ், அம்மா ஒரு முடிவெடுத்து அது சரியாதானப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு என்ன? நம்ம நல்லதுக்காக நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. நீ நீ நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா என்னம்மா பேசுற? நிலான்ற கல்யாணம்ன்ற என்னால முடியாதுமா. டேய் பிரகாஷ், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இரு. ஏன் கல்யாணம் இந்த ஊர்ல நின்னு போனதுனாலதான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதனால உடனே உன் கல்யாணம் இங்க நடந்தே ஆகணும். அதுக்காக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மா தயவு செய்து அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். என் பேச்ச கேளு. டேய், நீ சரின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒண்ணா ஊருக்கு கிளம்பலாம். இல்லன்னா அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். மா மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா. மா அவசரத்தை முடிவெடுக்காத. மா ப்ளீஸ் மா. மா 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 ओम श्री गुरुभ्यो नमः। ओम गणानाहं द्वा गणपतिं नमामः। कविं कवीनां उपवस्त्रमस्रमां ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्वदानस्रण्वन्नोदविश्रेयसादनम् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। नमो भ्रातपतये नमो गणपतये नमस्ते स्थलम्बोधराय एकदन्ताय विघ्नविनाशने वस्वदाय श्रीवरदमूर्तये नमो नमः। अगजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे। सुमुखस्येकदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनायकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः। ॐ माङ्गल्यं முருகா, சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. அம்மா தாய். அம்மா பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. தாத்தா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ, வெளி உலகம் தெரியாதவ. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போகிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சுருக்கான். இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாமா நீங்களும் எங்க கூடயே வந்துருங்களேன். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். வந்துருங்க தாத்தா. இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் தான். வேணா ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் ஒரு 10 நாள் தங்கி நில பிரச்சனைலாம் முடிச்சுட்டு போங்களேன். என்னடா சொல்ற? முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க கிளம்பலாம். நான் ஒண்ணு பண்றேன் மாமா. நான் இவங்களை ஊர்ல விட்டுட்டு கிளம்பி வரேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி சந்தோஷம். தாத்தா பயப்படாத, தைரியமா இரு. அவங்க பார்த்துப்பாங்க. போயிட்டு வா. வாமா. தாத்தா போயிட்டு வரேன். உட்காரு. தாத்தா பத்திரம் தாத்தா. மாத்திரை சரியா சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நிலா வாமா, இதுதான் நம்ம வீடு. வா. என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத, நம்ம உள்ள போலாம். வா வா. வாமா. இப்ப எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம்.
நீ வாமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷை வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரிங்க அத்தை. Mobile subscriber you have called is currently not reachable. என்னங்க, காஃபி குடிங்க. மச்சான், தியா ஆஃபீஸ் வந்து 1 வாரம் ஆச்சு. என்னாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஷீலாட்ட கேட்டால் அவன் மும்பையில் இருக்கா அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாதடா, விட்டுரு. ஏங்க, என்னடா மச்சான் இவ்வளோ சோகமாக இருக்கான்? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போகிற? தியாவோட நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிலாவோட சந்தோஷமாக உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். இதை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்க. டே, ஏதாவது சொல்லண்டா. ஆமாம் மச்சான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏற்றுக்கோ. பிரகாஷ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குடா. ஆமாம் மச்சான், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். இதிலிருந்தே தெரியுது நீ எவ்வளோ பழசா இருக்கன்னு. சொந்தமாக எதுவுமே சொல்ல மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்கில் இருக்கு. டே கும்கி, அடுத்த ஜென்மத்தில் மனுஷனா போகிறேன், ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டியே. டே மச்சான், நம்ம என்னதான் அமெரிக்காக்காரனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம ட்ரெடிஷனை நம்மளால் விட்டு கொடுக்கவே முடியாதுடா. we have to go with our culture. தயவு செய்து உன் மைண்டை மாற்றிக்கடா ப்ளீஸ்டா. சொன்னா கேளு. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. என்ன பண்றது? என்னமோ தெரியலங்க, சவுண்டு வருது.